அன்பர்களே, வல்லவனாம் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், வ இதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பத்தி ஏன் அடியார்கள் உங்கள்கிட்ட கேட்டா, அல்லாஹ் தூரத்திலே ஐயான் கிட்டத்திலே ஐயான், அல்லாஹ் கிட்ட எங்களை மாதிரி ஜாதி பேதேலியா உள்ளவனை பார்த்து ஒரு மாதிரி இல்லானோ அப்படி மீகா, அதுதான் அர்த்தம். அப்படி கேட்டா சொல்லுங்க, ஃபஇன்னி கரீபுன், ஐ அம் வெரி வெரி க்ளோஸ், நான் மிக மிக நெருக்கமா இருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, உஜீபு தாவத்த தாயிதா அதான், அவர்கள் எதை கேட்பார்களோ எதை சொல்லுவார்களோ, உஜீபு, நான் தருவேங்கிறான் தான், நான் தருவேன் என்றான் தான். ஃபல் யஸ்தஜீபு லீ வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே எதுவானாலும் அவர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும். வல் யுமினு பின்னா என்னிடத்திலே கேட்கட்டும்னு சொல்லிட்டு இடையில அல்லாஹ் சொல்றாங்க, வல் யுமினு பி, என்னையே அவர்கள் நம்பட்டும். எல்லாம் கேட்கிறாங்க தான், யா அல்லாஹ் இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, காஃபிர்களை அழிச்சு விடுவாயாக, அவனோட ஆயுதங்களையும் அழிச்சு விடுவாயாக என்று சொல்லிட்டு நாங்க பாட்டு சொல்லிக்கிட்டே போறோமே, அவனோட ஒரு ஜாய் புதிய புதிய ஆயுதமெல்லாம் வந்திக்காமேடா, நாங்க சும்மா மடைய மாதிரி சொல்லிக்கொண்டு போனா அப்படி அழிப்பானான்டா போச்சு. உங்களுக்கு அந்த தொழில் மலங்கழிக்க போனா அல்லாண்டு கழுவிட்டு வந்துருங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கியாம நாள் வரையும் நாத்தம் போவார். ஒரு கப்பல் சவுக்காரம் கொண்டாந்து கழுவிட்டு பார்த்தாலும் அப்படித்தான் வரும். அது ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அது மாதிரி செல்லுமா ஏத்துக்குள்ள பட்டிக்குமா கபூலாக்கப்பட்டு, நீங்க ஏன் அந்த வேலை பாக்குறீங்க? குரங்குக்கு எண்ணத்துக்கு சேனை வித்து, அந்த சேனை எனக்கு எண்ணத்துக்கு குரங்கு வித்த. அது மாதிரி துவா கேளுங்க, தைரியத்தோட கேளுங்க, அல்லாஹ் தருவான். அல்லாஹ்ட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? அது ஏன் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். சில சப் ஏஜென்ட் மாதிரி துனியால இப்ப சொல்றார்கள், அப்படி கேட்டதுக்கு கபூல் ஆவாது, அல்ல அப்படியெல்லாம் தரமாட்டான். உனக்கு என்ன ஃபெக்ஸா வந்துச்சு? நீ உன் பாட்டுக்கு எங்கேயும் ரப்பு என்னங்க, நம்முடைய ரப்பு தானே, பிக் பாஸ் மாலிக்குல் முல்க் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு எங்களுடைய ரப்பு, தாயை விட 70 மடங்கு அன்பு கொண்டவன். அவன் கேட்டா நிச்சயமா தருவான். தவறுகளை நினைச்சு அழுதா நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கியாமத்து நாள்ல எந்த நிழலும் இல்லாத நிழல் ஒன்னு இருக்குது, அல்லாஹ்வுடைய அரிசுடைய. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு, ஒரு நிழலும் இல்லாத கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு ஜும்மாக்கு போயிட்டு பட்ட பாடு, ஒரு லைட் கம்பியில வருது பாருங்க, ஒரு லைட் கம்பியில வருது, இந்த வயர் சைஸுக்கு நிழல், நானும் மாடு மாதிரி அதுல போயிட்டு நிக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு நிழல் எங்கேயாவது இருக்காதான்னு. கியாமத்து நாள் அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும் இருக்குமா அர்ஷ், அதுல 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கிறானா, விஐபிஸ் ஒன்லி. துனியால எங்க இருக்கு விஐபின்னு போட் போட்டாலும் டபிள்யூபி தான் இருக்குது, எல்லாம் வேலைப்பால். அவனுங்களுக்கு போய் வேறையா இடம்லாம் கொடுக்குறானுங்க. சரி, கியாமத்து நாள்ல அல்லாஹ் ஒதுக்குற 7 கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார், ரஜுலுன் ذكرallahu خاليا ففالت عينا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒரு மனுஷன் தனிமையில இருந்து அவன் நினைச்ச தவற நினைக்கிறானா, யா அல்லாஹ் நான் இப்ப ஜுப்பாலாம் போட்டு இப்படி பெரிய ஆள் மாதிரி இருந்ததுக்கு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு அவன் நினைக்கிறான். ஃபஃபாலத் ஐனாஹு, இந்த நினைக்கிறப்போ அவன் கண்ணால கண்ணீர் ஓடுதான். நாங்க சொல்லலாமா, ஊரை ஏமாத்தாதீங்க, சும்மா பொய்க்கு அழுவாதீங்க, சும்மா அந்த டர்ப்பி விடாதீங்க, என்ன பொய்க்கு ஏங்க, சும்மா துவா கேட்டு போக வேண்டியதான். இல்லை, அழ வேண்டும். எதுவரை? கண்களால் கண்ணீர் வெளியாக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனையும் நாளை கியாமத்து நாள்ல அரசுடைய நிழல்ல சீட் போட்டு அல்லாஹ் உட்கார வைப்பான். எனவே துஆவும் கேளுங்கள், செய்தவைகளை நினைத்து கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய நிலைக்கு வாழுங்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். ரமலான் தான் சந்தர்ப்பம். இந்த மாதத்திலே 17ஆம் இரவிலே நடைபெற்ற பத்ர் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹ் வெற்றி வாகை சூடியதெல்லாம் ஆயுதம் இல்லாமல், பலமும் இல்லாமல், படையும் இல்லாமல். ஆண்டவனே நீதான் எங்களை காப்பாத்து, உன் உதவியை தவிர ஒண்ணும் இல்லையா அல்லாஹ்டார். அல்லாஹ் ஜில்லி ஜிலாலு முன்வாரு போர்சஸ் எங்க இருந்து வந்து தெரியும்? வானத்தில் இருந்து மலக்குமார்கள் இறங்கினார்கள். மலக்குமார்கள் அபூ யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெலிஞ்சவர்,
அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப்ங்கிற ஒரு தடிச்சவர், எதிரியா வந்தவர், அவரை கைத்தால போட்டு கட்டி ரசூலுல்லாஹ்க்கு முன்னால கொண்டு வந்து போடுறாரு. யா ரசூலல்லாஹ், இவர் எங்களுக்கு எதிராக வந்தாரு, பட்ட பண்ணி கைத்த போட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன் நாயகமே என்றார். இழுத்துக்கிட்டு வந்தங்க சொல்றவர் யாரு? பூன்னா கீழே விழுந்துருவார் அபுல் யூசுப். ரசூலுல்லாஹ்வுடைய கடவா பல்லுண்டா முன் பல் தெரிகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. அவர் சொல்றாரா யாரு? அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்ப இஸ்லாத்துக்கு வந்திருக்கல முகம்மதே இவரை போய் சொல்றாரு. இவர் எங்க வர? இவரை பார்த்தா தெரியுது இல்லையா? இவர் என்னை பிடிக்கலுமா? வேற ஒரு ஆளு பச்சை தலப்பாடிச்சு குதிரையில வந்து அவர் தான் என்னை கவுத்த போட்டு இழுத்தாருன்றார். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், அபுல் யூசுப், நீங்கள் சொல்வதும் சரி, அவர் சொல்வதும் சரி. உங்களின் துஆவுக்கும் ஈமானியத்துக்கும் உங்களின் உதவிக்காக அல்லாஹ் இறக்கிய மலக்குமார்களை இவரும் பார்த்திருக்கிறார். நீங்க அல்ல அவரை பிடிச்சது, கட்டினது, இழுத்துக்கிட்டு வந்தது அவர் சொல்லுவது போல மலக்கு தான். எனவே துஆவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கின்றான் என ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். எனவே பத்ர் யுத்தமும் வெற்றி பெற அந்த துஆவும் ஒரு காரணம். ஆகையினால் இன்றைய இந்த நன்னாளிலும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் அனைவரும் துஆவோடு இன்ஷா அல்லாஹ் என் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சிக்காக எமக்கு அழைப்பு தந்து நாம் இங்கே வந்து கலந்து கொள்ள ஏற்பாடுகளை செய்த அந்த சகோதரர்களுக்காக வேண்டியும் எங்களை தைரியமூட்டுவதற்காக இன்றைய நாளிலே வந்து கூட்டமாக இருக்கின்ற உங்களுக்கும் எங்களுடைய துஆவையும் மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு கூறி விடை பெறுகிறோம். சொன்னவைகளை செவி கொடுத்தவைகளை நம் வாழ்விலே அமல் செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக இன்ஷா அல்லாஹ். ஓரிரு அறிவித்தலுக்கு பின்னாலே துஆ நடைபெறும். கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க சிரமம் பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட் தான், கொஞ்சம் சூடு தான், வார்ம் தான், என்ன பண்றது, துஆவுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்க வேண்டும். நிக்கிறவர்களும் சும்மா நின்றுக்கிட்டு ஆமி ஆமி ஆமீன்டாம எல்லாம் உட்காரணும். துஆவுடைய ஒழுங்கா தான், அமர்ந்திருந்து ஆமீன் சொல்ல வேண்டும்.